ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன மா இன்டி பங்காரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே சமந்தா வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போறாங்க. போனவங்களுக்கு அங்க யாருக்குமே சமந்தாவை பிடிக்காம இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கேரக்டரை மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கடந்த காலத்துல என்ன சம்பவம் பண்ணாங்க, எதனால அந்த கடந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சமந்தாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த குடும்பத்துல இருக்க ஆட்களை வந்து சமந்தாவை என்ன பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் நந்தினி ரெட்டி வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சமந்தாவோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க பண்ற காமெடி காட்சியா இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சியா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கம்பேக்கான படமா தான் அமைஞ்சிருக்கு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் வந்து அவரோட ஒர்க்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு ஆக்ஷன் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியே கடைசியில கிளைமேக்ஸ்ல வீட்டுக்குள்ள அந்த இருட்டில் நடக்கிற ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா அந்த கன்னை ரீலோடு பண்ணிட்டு சுடுற ஃபைட், அந்த காட்சி உண்மையிலேயே அனல் பறக்குறாப்புல மாசா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வர அந்த சோடா ஃபைட்டா இருக்கட்டும், கார் சேஸ் சீனா இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே சினிமாட்டோகிராஃபரும் சரி, சமந்தாவும் சரி அவங்களோட ஒர்க்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, சந்தோஷ் நாராயணன் வந்து அவரோட ஒர்க்கை மாஸா பண்ணியிருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா பண்ணியிருக்காரு. என்னதான் இது வந்து ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும், தமிழ் டப்பிங்ல பாட்டு எல்லாத்தையுமே சந்தோஷ் நாராயண் சூப்பரா கம்போஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல எமோஷனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே டைரக்டர் குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல சில சமூகத்துக்கு ஏத்த மாதிரி கருத்தையும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் நினைச்சா எதனாலும் சாதிக்க முடியும். அவங்களுக்கு வயசோ, கல்யாணம் ஆயிருச்சோ அப்படின்னு பிரச்சனைலாம் இல்ல. அவங்க எந்த வயசுனாலும் எதுனாலும் சாதிக்கலாம்னு சொல்ற அந்த கருத்தை டைரக்டர் சூப்பரா இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. சமந்தாக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே ஒரு கம்பேக்கான படமா அமைஞ்சிருக்கு. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சு ரிலீஸ் ஆன படமா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும், அது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனா இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்க ரொம்ப ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவங்க வர போர்ஷன் எல்லாமே சூப்பரா, எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ரோல நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா கிளைமேக்ஸ் தான். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படம் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடியா தான் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் படத்துல காமெடியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக அவங்களுக்கு 2வது மருமகன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னடா இது, நம்ம இவ்வளோ ஆக்ஷன் சீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாம வந்து பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு தான் இருக்கும். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல வர அந்த எமோஷன் காட்சியில கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபிளாஷ்பேக் காட்சியில வர அந்த பொலிட்டீஷியனு, கிரிமினல்ஸ் அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். அத வந்து நம்ம டைரக்டர் கோட்ட விட்டாரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து எங்கள் தங்கம் அப்படின்னு இருக்கு. தமிழ் டப்பிங்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.6 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.